ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தோன்னா பிட்காயின் பேரு, அதாவது பிடிசி யூஎஸ்டி அந்த பேர் எடுத்துருக்கு நம்ம வச்சு அனலைஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இதில் ஒரு நல்ல ஒரு என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. என்ட்ரிஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக எப்படி அனலைஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு எப்படி நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம், அது முடிஞ்சுன்னா அடுத்து நெக்ஸ்ட்டு வேறு என்ன மாதிரி என்ட்ரிஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம வந்து சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் வச்சுருக்க டைம் ஃப்ரேம் பார்த்தோன்னா டெய்லி சார்ட். ஓகேங்களா, நான் ஏன் இந்த டெய்லி சார்ட்டில் வச்சேன்னா நமக்கு வந்து மல்டிபிள் டச்சஸ் ஜோன்ஸ் இந்த ரேஞ்சஸில் நமக்கு நல்லாவே இருக்குது. இந்த ரேஞ்சில் வந்து ரிஜெக்ஷன், இங்கே ரிஜெக்ஷன். ஓகேங்களா, நமக்கு இதில் பார்த்தாவே தெரியுது, நல்லாவே தெரியுது. இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு சப்போர்ட் லெவலில் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு முக்கியமாக. ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போனது. திரும்ப இதே இடத்துல வரும்போது மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகுது. அப்போ மார்க்கெட் இந்த லெவலை ரெஸ்பெக்ட் பண்ணுது. அப்போனா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் இருக்குது. அதாவது ரெட் கலர் கேண்டிலுக்கு அடுத்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில் அந்த இடத்துல நமக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது. அந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு ஹேமர் கேண்டில்ஸ்டிக்ஸ் வேறு. ஓகேங்களா, இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை கண்டுபிடிக்க முடியலனாலும் நமக்கு அதுக்கான ஒரு வழின்னா அந்த ரிவர்சல் இடத்துல பார்த்தோன்னா கண்டிப்பாக கேண்டில்ஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். எல்லா இடத்துலையும் நீங்கள் நல்லா எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பேர்சஸ் எல்லாமே மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுற இடம் ஃபுல்லாமே கேண்டில்ஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன்ஸை நம்மளால் பார்க்க முடியும். சப்போஸ் இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு மல்டிபிள் டச்சஸ் ஜோன்ஸ் இருக்குது. இந்த ஜோன்ஸை வேறு மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த ரேஞ்சஸில் பிரேக் அவுட் கொடுத்து அதுக்கடுத்து நல்ல ஒரு ஃபாலிங் கொடுத்துருக்கு. அடுத்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு திரும்ப இந்த இடத்துல போயிட்டு ரிவர்சல் கொடுக்குது. அப்போ இதுவும் ஒரு ரிவர்சல் ஜோன். இந்த இடத்துல நமக்கு என்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில், இந்த ரேஞ்சில் ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில், அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இங்கே ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில். ஓகேங்களா, நம்ம ஜோன்ஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியலனாலும் அந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் நமக்கு வந்து தெரிஞ்சிருந்தால் அதை நம்ம வச்சு அந்த இடத்துல சப்போர்ட்டோ இல்லை ரெசிஸ்டன்ஸோ இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த லெவல்ஸை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து சிம்பிளான மெத்தடு தான். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போயிடுவோம். இதை வந்து அழைச்சி விட்டுருவோம். அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு ஜோன்ஸ் ஒரு மல்டிபிள் டச்சஸ் ஜோன்ஸ் இருக்கனால அந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணுது. இது வந்து பார்த்தோன்னா சப்போர்ட். கரண்ட் மார்க்கெட் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். கரண்ட் மார்க்கெட் இந்த ரேஞ்சஸில் இருக்குது. கரண்ட் மார்க்கெட் கீழே இருக்குது சப்போர்ட்டு. கரண்ட் மார்க்கெட்டுக்கு மேலே இருக்குது மல்டிபிள் டச்சஸ். ஓகே, ஒருவேளை இந்த லெவலாக இருக்கலாம், இந்த ரேஞ்சாக இருக்கலாம், இல்லை எந்த ரேஞ்சாக இருக்கலாம். எந்த ரேஞ்சாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து அது வந்து கரண்ட் மார்க்கெட் வேலை வந்துருச்சுன்னா அது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸு. இப்போ நம்ம வந்து சப்போர்ட் வந்து மார்க் பண்ணிட்டோம். நமக்கு வந்து ப்ரீவியஸாக செக் பண்ணி பார்த்தாலும் இன்னும் நமக்கு வந்து ரிஜெக்ஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இங்கெல்லாம் பார்த்தோன்னா மார்க்கெட் ரிவர்சல் ஆகக்கூடிய ஒரு இடங்கள் தான். மார்க்கெட் எங்கெல்லாம் ரிஜெக்ஷன்ஸ் லெவல்ஸ் இருக்கோ அந்த இடத்துலலாம் போய்ட்டு ரெஸ்பெக்ட் பண்ணோம். அப்படி இல்லை பிரேக் அவுட் ஆகுதுன்னா அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து சப்போர்ட் லெவலை மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை வந்து மார்க் பண்ணணும். கரண்ட் மார்க்கெட்டுக்கு மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ்னு சொன்னோம். அதுவும் வந்து பார்த்தோன்னா கரண்ட் மார்க்கெட்டுக்கு மேலே இருக்க மல்டிபிள் டச்சஸ். ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு வந்து மல்டிபிள் டச்சஸ் நிறையாவே இருக்குது. இங்கே பார்த்தா நம்மளால் பார்க்கவே முடியும், கிளியராக நமக்கான வியூ இருக்குது. இந்த ரேஞ்சு ஃபுல்லாமே மல்டிபிள் டச்சஸ். இப்போ நம்ம வந்து மல்டிபிள் டச்சஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ்குள்ளே நமக்கு இப்போ கரண்ட் மார்க்கெட் இருக்குது. அதுவும் வந்து பார்த்தோன்னா ஒரு கன்சால்டேஷன்ஸ் வந்து ஆகிட்டுருக்கு. இது வந்து லோயர் டைம் ஃப்ரேம் பார்த்தா நமக்கு வந்து நல்லாவே தெரியும். ஃபஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு லோயர் டைம் ஃப்ரேம் போய் செக் பண்ணிப்போம். இப்போ நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து மல்டிபிள் டச்சஸ். ஒருவேளை மார்க்கெட் இந்த சப்போர்ட்டவோ இல்லை ரெசிஸ்டன்ஸோ பிரேக் அவுட் ஆகுதுன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட்டை கொடுக்கும். அப்படி மூவ்மெண்ட் கொடுத்தோன்னா மார்க்கெட் எது வரையும் போகும் அந்த ரேஞ்சஸை நம்ம வந்து டார்கெட்னு சொல்லுவோம். அதுவும் பார்த்தோன்னா நமக்கு வந்து மல்டிபிள் டச்சஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். இப்போ நமக்கு வந்து அப்சைடு இந்த ரேஞ்சஸில் வந்து மல்டிபிள் டச்சஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த ரேஞ்சஸில் இருக்குது, இந்த ரேஞ்சஸில் இருக்குது, எல்லா ரேஞ்சஸ்லையும் மல்டிபிள் டச்சஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ரேஞ்சில் மல்டிபிள் டச்சஸ் முன்னாடி இருக்குது. அட் த சேம் டைம் நமக்கான ரேஞ்ச் டார்கெட் ரேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். இந்த ரேஞ்சில் பார்த்தோன்னா கிளியரான ஒரு வியூ இருக்குது. ஓகேங்களா, அப்போ இந்த ரேஞ்சுக்கு பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா இந்த ரேஞ்சுக்கு ஈக்குவலாக ஒரு ஃபாலிங் கொடுக்கும். இப்போ நமக்கு வந்து இங்கே ஃபஸ்ட்டு புல்லிஷாக போயிருக்கு. இதுக்கு ஈக்குவலாக நமக்கு வந்து ஒரு ஃபாலிங் கொடுத்துருக்கு. சப்போஸ் திரும்ப இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா இந்த ஜோன்ஸுக்கு ஈக்குவலாகவே நமக்கு வந்து போயிட்டு டார்கெட் அச்சீவ் ஆகும். கிளியராக போயிட்டு டார்கெட் அச்சீவ் ஆகும். இது வந்து பார்த்தோன்னா நமக்கான அப்சைட் டார்கெட். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு டவுன் சைட் டார்கெட் போய் பார்ப்போம். டவுன் சைட் டார்கெட்டுக்கு ப்ரீவியஸாக அதாவது பக்கத்தில் இருக்க நமக்கு வந்து மல்டிபிள் டச் ஜோன்ஸ் எதுன்னு பார்ப்போம். நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த ரேஞ்சுனா ஏன் மார்க் பண்ணால் இங்கெல்லாம் முன்னாடியே இருக்குது. பட் இருந்தாலும்
நமக்கு இந்த ரேஞ்சில் டார்கெட் ரேஞ்சு வந்து கிளியராக இது வரையுமே இருக்குது. ஓகேங்களா? அதனால நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த ரேஞ்சில் வந்து நான் வந்து டார்கெட் மார்க் பண்ணுறேன். டார்கெட்டுக்கு கலரும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக. இப்போ வியூவர்ஸ்க்குலாம் என்ன சொல்கிறது, பார்த்தோன்னே புரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக நான் வந்து கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தோன்னா சப்போர்ட்டு, இது வந்து ரெசிஸ்டன்ஸ், இது அப்சைட் டார்கெட், இது டவுன் சைட் டார்கெட். இந்த ரேஞ்சஸை மார்க்கெட் எப்போல்லாம் பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போல்லாம் நான் மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி என்ட்ரிஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நமக்கு வந்து பார்த்தோன்னா 2 டைப் ஆஃப் என்ட்ரி இதை வச்சு நம்மளால் போக முடியும். எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, ஒரு பிரேக் அவுட் கொடுக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த ஜோன்ஸில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும்போது அங்கேருந்து நம்ம வந்து பையிங்கோ இல்லை செல்லிங்கோ நம்ம வந்து போகலாம். இப்போ நம்ம வந்து பையிங் போகிறோம் எக்ஸாம்பிள் அப்படின்னா, நமக்கு அந்த பையிங் போகிற இடத்துல நமக்கு வந்து கேண்டிஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன், அதாவது ரிவர்சல் ஆகிற இடத்துல கேண்டிஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ரேஞ்சில் பிரேக் அவுட் கொடுக்குது, இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு இந்த இடத்துல ரிவர்சல் ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல கேண்டிஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும்தான் மார்க்கெட் நல்லா மேலே போகும். அதான் பையர்ஸ் வந்து வந்துட்டாங்கன்னு அப்படின்றத நம்ம வந்து கேண்டிஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ஹேமர் அப்படி இல்லைனா அந்த ஸ்பின்னிங் டாப் கேண்டில்ஸ், இந்த மாதிரி புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில், இந்த மாதிரி பேட்டர்ன்ஸை வச்சு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் மார்க்கெட் மேலே போகுது ரிவர்சலாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கேண்டிஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். அதுவும் பார்த்தோன்னா அந்த மல்டிபிள் டச்சஸ் நம்ம சொல்லியிருக்க ரெசிஸ்டன்ஸோ இல்லை சப்போர்ட்லேயே கிடைக்கும் போது தான் நம்ம வந்து என்ட்ரிஸ் பார்க்க போகிறோம். அந்த கேண்டில் ஃபார்மேஷன் ஆன உடனே என்ன பண்ணோன்னா, அந்த கேண்டிலோட நெக்ஸ்ட்டு கேண்டில், இப்போ கேண்டிஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன் இங்கே கிடைக்கிது, ஒரு ஹேமர் கேண்டில் வந்துருக்குன்னா அந்த ஹேமரோட நெக்ஸ்ட்டு கேண்டில் இந்த ஹேமரோட ஹையை கட் பண்ணும்போது நம்ம வந்து போயிட்டு என்ட்ரிஸை போவோம். அங்கேருந்து நம்ம வந்து சூப்பரான ஒரு ப்ராஃபிட்ஸை புக் பண்ண முடியும். இது வந்து ஒரு மெத்தட். பிரேக் அவுட், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், அங்கேருந்து பையிங் அண்ட் செல்லிங்கான கேண்டிஸ்டிக்ஸ் பார்த்துட்டு எடுக்கிறது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட்டு மெத்தட் எப்படின்னா, நம்ம வந்து பிரேக் அவுட்லேயே எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் இங்கே ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா, பிரேக் அவுட் கேண்டிலை விட்டுட்டு நெக்ஸ்ட் கேண்டிலில் நம்ம வந்து என்ட்ரிஸ் பார்ப்போம். அந்த நெக்ஸ்ட் கேண்டிலும் பிரேக் அவுட் கேண்டில் ஹையை கட் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம வந்து என்ட்ரிஸ் போவோம். இது ஒரு மெத்தட். இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கிறது. இப்போ ஓகே, 2 என்ட்ரியுமே ஒரே சேம் மெத்தட் தான். ஒன்று பிரேக் அவுட்டில் எடுக்க போகிறோம், ஒன்று ரீட்ரேஸ்மெண்ட்டில் எடுக்க போகிறோம். இப்போ நமக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னு நமக்கு வந்து டவுட் இருக்கும். இப்போ நம்ம வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா, இது பிரேக் அவுட் கேண்டில். ஓகேங்களா? நம்ம அந்த பிரேக் அவுட் கேண்டிலில் வந்து லோவிலே நம்ம வந்து பிரேக் அவுட் கேண்டிலோட லோவிலே நம்ம வந்து போயிட்டு ஸ்டாப் லாஸை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பிரேக் அவுட் கேண்டில் லோவிலையும் அந்த பிரேக் அவுட் கேண்டில் வந்து இந்த பிரேக் அவுட் கேண்டிலோட ஹையை கட் பண்ணும்போது நெக்ஸ்ட் கேண்டில் இந்த ஹையை கட் பண்ணும்போது மட்டும் என்ட்ரிஸ் போகலாம். ஓகேங்களா? இந்த ஹையை கட் பண்ணும்போது என்ட்ரி, இந்த லோவில் ஸ்டாப் லாஸ். இந்த மாதிரி ஒரு மெத்தடு நாம் வந்து வச்சு ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மெத்தட் எப்படின்னா, நெக்ஸ்ட்டு மெத்தடு அதே மாதிரி தான். கேண்டிஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன், அந்த கேண்டிலோட ஹையை கட் பண்ணும்போது என்ட்ரி, லோவில் வந்து ஸ்டாப் லாஸ். மொத்தம் நம்ம எந்த ட்ரேட் எடுத்தாலும் கேண்டிஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கேண்டிஸ்டிக்ஸ் எப்படி வச்சு ட்ரேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நெக்ஸ்ட் கண்டினியூவாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். முடிஞ்சால் நான் லைவ்லாம் வரேன். லைவில் வந்துட்டு கேண்டிஸ்டிக்ஸை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது, ஒவ்வொரு கேண்டிஸ்டிக்ஸை வச்சு நம்ம வந்து எப்படி ஸ்கேல்பிங் பண்ணுறது, அதாவது சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸை வந்து குயிக்காக ப்ராஃபிட் பண்ணிவிட்டு வெளியே வர்றது எல்லாத்தையும் நம்ம வந்து கண்டினியூவாக நம்ம வந்து போடுவோம். இது வந்து நம்ம இப்போதைக்கு வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நீ கண்டினியூவாக நமக்கு வந்து லைவ் வரும். அதில் வந்து லைவாகவே நம்ம வந்து எல்லாத்தையும் சொல்லித்தருவோம். ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து சொல்லிட்டோம். ஒன்று பிரேக் அவுட் என்ட்ரி, இன்னொரு ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ நம்ம வந்து அதுக்கு இடையில என்ட்ரிஸ் போகலாமா அப்படின்னா, என்னை பொறுத்தவரை வேணாம். ஓகேங்களா? நம்ம வந்து வேணால் செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நமக்கு வந்து 4 ஹவர்ஸில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துருவோம். 4 ஹவர்ஸில் ஏதாவது என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு. இந்த ரேஞ்சஸில் வேறு பார்த்தா நமக்கு வந்து சப்போர்ட் ஏரியா இருக்குது. பட் இருந்தாலும் நமக்கு வந்து டார்கெட் வந்து இந்த இடத்துல வருமானது ஒரு டவுட்டு தான். ஏன்னா மல்டிபிள் டச்சஸ் ஜோன்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ரிவர்சல் ஆக வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கிளியரான ஸ்ட்ரக்சர் கிடச்சதுக்கப்புறம் போய்ட்டு என்ட்ரிஸை வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த லெவல்ஸை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. அது மாதிரி பார்த்தோன்னா கிரிப்டோவை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வச்சுக்கிறது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து குயிக்காக மணி ஏர்ன் பண்ணுறதுக்கும், கிரிப்டோ ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு இன்வெஸ்டிங் பர்பஸ்க்காக வச்சுக்கிட்டுனா ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். கடைசி வரை சர்வே பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் மாற்றி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து சொதப்பலாம் ஆயிரும். நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்டாக்ஸ் அண்ட் கிரிப்டோ வந்து இன்வெஸ்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுங்கள். ஹையர் டைம் ஃப்ரேம் 4 ஹவர்ஸ் டெய்லி இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து
ஒரு இன்வெஸ்டிங் மாதிரி பண்ணிட்டு ஒரு மந்த்லி ஒரு ட்ரேட் 2 ட்ரேடை மட்டும் எடுத்துகிட்டு ஹோல்டிங் மாதிரி விட்டுட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு ரிஸ்க்கே இல்லாமல் உங்களுக்கு வந்து மணியை ஏர்ன் பண்ணி கொடுக்கும். அப்படி லாஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரி 2 என்ட்ரி தான் நீங்கள் எடுப்பீங்க மேக்ஸிமம். அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து போனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஃபாரெக்ஸில் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபாரெக்ஸ் வந்து ட்ரேடிங் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா குயிக்காக வந்து மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் கொடுக்கும். அந்த மூவ்மெண்ட்டெல்லாம் நம்ம எப்படி நமக்கான மணி மேக்கிங் மெத்தட்ஸாக வந்து மாற்றிக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி நிறையா இருக்குது. எல்லாத்தையும் நம்ம வந்து போஸ்ட் போடுவோம். நியூஸ் ட்ரேடிங்லேருந்து எல்லாமே இருக்குது. குயிக்காக மணி ரீச் பண்ண முடியும், அதாவது ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா ஃபாரெக்ஸில் மட்டும்தான் முடியும். இதுலேயும் நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்குது. ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ்லாம் நிறைய கான்செப்ட்லாம் இருக்குது. நம்ம கண்டினியூவாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். நம்ம வீடியோஸை டெய்லியும் பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுவாங்க, ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த டார்கெட், ஓகேங்களா, டார்கெட்டை வந்து கரெக்டாக வரும்போது என்னால் என்ட்ரிஸ் எடுக்க முடியல, சரி இந்த ரேஞ்ச் வரும்போது கரெக்டாக என்ட்ரிஸ் எடுக்க முடியலன்னா நம்ம வந்து அலாரம் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி அலாரம் சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கும். இந்த இடத்துல ஆன் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் காணோம். இந்த எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அலாரம் மெத்தட் காட்டும், நோட்டிஃபிகேஷன் காட்டிடும் எந்த இடத்துல வரும்போதுன்னு சொல்லிட்டு. ஒன் டைமா இல்லை ஒவ்வொரு டைம் வரும்போது அந்த இடத்துல ரீச் ஆகுமா, இந்த மாதிரி எல்லாத்தையும் காட்டிடும். நீங்கள் க்ரியேட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து அலாரம் வந்து க்ரியேட் ஆகிரும். அடுத்த மார்க்கெட் வந்து அந்த இடத்துல வரும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து பெல் அடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து அலாரம் செட் பண்ணிக்கிறது சிம்பிளாக இருக்கும். இது வந்து ஃப்ரீ தான். ஓகேங்களா? ட்ரேடிங் வீக்கு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்ம வீடியோஸ் டெய்லியும் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.